வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மீண்டும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தாருங்க. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடன் சந்திக்கப் போகிறவர் நடராஜன். வணக்கம் நடராஜன். வணக்கம் சார். நடராஜன், இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு மாணவர் போராட்டம் ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. போராட்டத்துக்கான பிரச்சனை என்ன? முதல்ல நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லணும். அதாவது இந்த சிஜேபி போராட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம மாணவர்கள் போராட்டம் தான் சொன்னோம். அதே மாதிரியான மாணவர் போராட்டம் இது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. இது முழுக்க முழுக்க மாணவர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு யாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷெல்டர் அமைக்கிறதுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவுப் பொருட்களோ இது எதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த என்ஜிஓக்களால கொடுக்கப்படல. முழுக்க முழுக்க ஜார்க்கண்ட்ல இப்ப மாணவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றுகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைகளுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம அந்த தேர்வை எழுதி பாஸ் ஆனோம் அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ஜேபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு தேர்வு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்எஸ்சி அப்படிங்கிற தேர்வு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தேர்வுலையும் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு. அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அப்ப நடத்தப்படும் பொழுது சரியாக நடத்தப்படல. அதற்கான இந்த வினாத்தாள் ஆன்சர் கீ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த போராட்டம், அதை தொடர்ந்து இந்தியா முழுக்க பல இடங்கள் நடந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தரை குறி வச்சு ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவர் பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறத கோரிக்கையா முன் வச்சிருந்தாங்க. ஆனா இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா நாங்க எந்த ஒரு அரசையும் குற்றம் சாட்டல, எந்த ஒரு நபரையும் நீங்க பதவி விலகணும் அப்படின்னு நாங்க சொல்லல. ஆனா எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா எங்களுடைய இந்த தேர்வு முறைகளை நீங்க முறைப்படுத்தணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேர்வுகள் இருக்குல்ல சார், ஜேபிஎஸ்சி ஜேஎஸ்எஸ்சி இந்த இரண்டு தேர்வுகளையும் நீங்க முறைப்படுத்தணும். அதை இன்னுமே என்ன சொல்றது, இந்த சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிக்கிறது இது மாதிரியான வேலைகளை நீங்க சரியாக செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வைத்துதான் அவங்க இந்த போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா டெல்லியில நடந்தது மாதிரி இவங்களுக்கு அந்த விசிபிலிட்டி கிடைக்கல. அது ஒண்ணுதான் அவங்களுடைய மைனஸாக இருக்கு. ஸோ அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா அதுதான் சார். அதாவது இந்த ஜேஎஸ்எஸ்சி ஜேபிஎஸ்சி இந்த இரண்டு தேர்வுகளையும் முறைப்படுத்தணும். அதே போல அங்க அந்த மாநிலத்துல நடக்கக்கூடிய அந்த தேர்வுகள் எல்லாத்தையுமே முறையாக கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சார், அந்த முறைகேடுகளுக்கு ஒரு சுயாதீன விசாரணை வேணும். அதாவது நீங்க தானாக முன் விசாரிக்க வேண்டும். குறிப்பாக சிபிஐ விசாரணை கூட எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இங்க முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறது அந்த மாணவ அமைப்புகள் கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்துறாங்க சார். இது மாணவர்களோட உண்மையான போராட்டமா தான் எனக்கு தெரியுது. இந்த இந்த போராட்டத்துக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள் ஏதாவது அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்காங்களா? அதான் எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு அரசியல் பின்னணி இதுல இருக்கா? இல்ல சார், ஆக்சுவலா நம்ம டெல்லியில நடந்த மாதிரி நம்ம முன்னாடியே தான் சொன்னேன். எந்த ஒரு என்ஜிஓவும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பிராக்சிகளும் சரி, இங்க நம்ம சொல்லணும் அப்படின்னா அங்க எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இருந்துச்சோ, ஆனா இங்க ஜார்க்கண்ட்ல காக்ரோச் காங்கிரஸ் பார்ட்டி அப்படிங்கிற எந்த ஒரு பார்ட்டியுமே கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மீடியா கவரேஜ் அப்படிங்கிறது இன்னுமே பெரிய அளவுக்கு கிடைக்கல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர்ந்து அந்த மாநிலத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டக்காரர்கள் எந்த ஒரு ஷெல்டருமே இல்லாம குட்டும் மலையில போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கோட பாத்தீங்க அப்படின்னா 6வது நாள் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை 4ஆம் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கிறதா கூறப்படுது சார். ஓகே, இந்த போராட்டம் இப்ப ஏன் ஒரு தேசிய அளவுல முக்கியமா மாறி இருக்கு? எஸ் சார், இப்ப எல்லா மாநிலங்களிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் முறைகேடுகள் நடந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல கடந்த திமுக ஆட்சியின் போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பல முறைகேடுகள் நடந்துச்சு. இப்ப ஒவ்வொரு மாநிலங்களுமே இந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த வினாத்தாள்களையோ இல்ல வினாத்தாள்களை கசிய விடுறதா இருக்கட்டும். நேத்து கூட நீங்க சொன்னீங்க இந்த நீட் தேர்வுக்கான வினாத்தாள்களை மாம்பழத்துக்காக கசிய விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது, இளைஞர்கள் பெரிய நகைச்சுவை. ஒருத்தர் மாணவர்களோட வாழ்க்கையே ஒரு மாம்பழத்துக்காக ஒருத்தர் வித்துட்டாரு. இந்த மாதிரியான அற்ப காரணங்களுக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு மாணவர்களுடைய எதிர்காலத்தை நம்ம
அடகு வைக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. சோ இப்ப இவங்க வந்து காசு கொடுத்து தானே சார் வாங்குறாங்க. நீங்க நேத்து சொன்னீங்க பல லட்சம் கைமாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நீட் தேர்வுக்கு இப்படி நடந்திருக்கு. அப்படி நீட் தேர்வு அப்படி பணம் கொடுத்து அந்த நீட்ல பாஸ் ஆகி வர்றவங்க வேலையை ஒழுங்கா செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? நம்ம தமிழ்நாட்டுல கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி, லஞ்சம் தலைவிரித்தாடின காரணத்தினாலதான் எல்லா அரசு அதிகாரிகளுமே லஞ்சம் புறையோடிய நபர்களாக இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு 1000 பேர் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு வைங்க சார் டிஎன்பிஎஸ்சில. அதுல வந்து அட்லீஸ்ட் 50% பேராவது லஞ்சம் கொடுத்துதான் வர்றாங்க அப்படின்னு கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. பாதி பேரை வந்து லஞ்சத்தின் மூலமாக தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பல செய்திகள் பார்க்கிறோம். பல வேலைகள்ல, பல அரசு வேலைகள்ல 100% லஞ்சம் கொடுத்துதான் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி வேஸ்ட். அவங்க எழுதுறது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். ஆனா இவங்க ஆல்ரெடி வேலைக்கு ஆள் எடுத்துருவாங்க. அது எதன் வழியாக எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு இவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை எடுக்கிறாங்க. நிறைய அமைச்சர்கள் இதற்கு முன்னாடி நடந்த திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, ஜாதி அப்படிங்கிற அடிப்படையில வைத்து நிறைய அரசு பணியாளர்கள் இப்ப அரசு வேலையில சேர்ந்திருக்காங்க. இதே மாதிரி பணத்துக்காக இந்த ஜாதி அப்படிங்கறதெல்லாம் செகண்ட் வருது. சொந்தக்காரனை வந்து அரசு வேலை வாங்கி கொடுக்கறதெல்லாம் செகண்ட் வருது. முதல் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்கு தான். பணத்தை வந்து இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் அரசு வேலை வாங்குறான்னு வைங்களேன் சார், அவன் எப்படி நியாயமா இருப்பான், நேர்மையா இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்ம வந்து ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதான் சொல்றோம். ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற காசப்பெல்லாம் புடுங்கிட்டு விட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் ஊழமும் லஞ்சமுமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் மூலமாக தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை இந்த அரசு அதிகாரிகளும் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், கர்நாடகாவில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது. மகாராஷ்டிரால இது போன்ற முறைகேடுகள் நடந்திருக்கு. சோ இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இந்த டெல்லியில நடந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துல நிறைய வெளிநாட்டு கைக்கூலிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டுகளை வைத்தாலுமே மாணவர்களுக்கு இது ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. நம்ம போராடுனா அட்லீஸ்ட் கடைசியில அவங்க இறங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து போராடி பார்ப்போமே, அதுல என்ன குறைஞ்சு போச்சு? ஏன்னா தேர்வு எழுதுறவங்க ஃபுல்லாம் பாருங்க சார், உட்கார்ந்து எவ்வளவு நாள் படிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட அரசு வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களுக்கெல்லாம் கூட இருக்காங்க. அவங்களுடைய 10 வருஷ உழைப்பை காசுக்காக இவங்க விற்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து போராட இனிமேல் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத முன்வைத்துதான் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு சார். சரி, மாணவர்கள் இப்ப வந்து என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? ஏன்னா அவங்க வந்து எந்த அரசுக்கும் எதிரா இல்ல, யாரையும் ராஜினாமா பண்ண சொல்லல அப்படின்னு சிஜேபி பார்ட்டி மாதிரி இல்லாம இவங்க வைக்கிற கோரிக்கைகள் என்ன? இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 14வது 14th ஜேபிஎஸ்சி தேர்வு அப்படின்னு இப்போ வச்சிருக்காங்க சார். அந்த தேர்வு முடிவுகள்ல தான் அதிகமான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை வந்து முதல் கோரிக்கையா வச்சிருக்காங்க. அதாவது இந்த தேர்வு முடிவுகளை சுயாதீனமாக வந்து நீங்க வந்து விசாரிக்கணும். சிபிஐ வந்து விசாரிச்சாலும் கூட ஓகே, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த தேர்வு முடிவுகள் மீது நம்பிக்கை இல்லை. சிபிஐ விசாரணையை கோர்றாங்க அப்படின்னா மாணவர்கள் மேல எந்த தப்பும் கிடையாது சார். அவங்க வந்து பரீட்சை எழுதியிருக்காங்க, அதனால ரிசல்ட் வந்து வேற மாதிரி வந்திருக்கு. சோ அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்வுல சிஸ்டமேட்டிக் இர்ரெகுலாரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த தேர்வை வந்து ரத்து பண்ணணும். 14வது ஜேபிஎஸ்சி தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டு முதலிருந்து நடத்தணும். சூரி வந்து ஒரு காமெடியில சொல்லுவார்ல, கோட்டெல்லாம் அழிங்க முதலிருந்து கோடு போடுங்க புரோட்டாவை எண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த தேர்வை ரத்து பண்ணிட்டு முதலிருந்து நடத்தணும். இப்ப நம்ம நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டு முதலிருந்து நடத்தினாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து எல்லா இதுலயும் நடக்கிறதா. நம்ம நீட் தேர்வுக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி அதே மாதிரி ஜேபிஎஸ்சி ஜேஎஸ்எஸ்சிக்கு ஒரு டைம் பவுண்ட் ரெக்ரூட்மெண்ட் காலண்டர் அப்படிங்கிறது போடணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார், அவங்களுடைய இஷ்டத்துக்கு தேர்வு வைக்கிறாங்க, அவங்களுடைய இஷ்டத்துக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. இப்ப தேர்வு இன்னைக்கு நடக்குது. இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்வு இப்ப நடக்குது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. சோ அதே மாதிரி இப்ப வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நாளைக்கு தேர்வு நடக்குது அப்படின்னா அந்த தேர்வுக்கான முடிவுகள் எந்த காலகட்டத்துக்குள்ள வெளியிடப்படும் அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இது இல்லாததுனாலதான் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மாசம் காலகட்டத்துக்குள்ள இந்த தேர்வு முடிவுகள் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காலத்தை தாழ்த்திக்கிட்டே போறாங்க. இந்த காலம் தாழ்த்த என்ன அப்படின்னா இந்த முறைகேடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கு.
நீங்க நேத்து சொன்னீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமா. சோ இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருப்பாங்க, நிறைய டெலிவரபிள்ஸ் இருக்கும், நிறைய நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மிடில் மேன் மாதிரி செயல்படுவாங்க. இவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துக்குள்ள ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆக்டிவாக இந்த முறைகேடுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். சோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் தேர்வு முறைகேடு ஏற்பட்டால் 30 60 நாட்களுக்குள்ள விசாரணை முடித்து முடிவெடுக்கும் இண்டிபெண்டன்ட் மெக்கானிசம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். சோ இது எல்லாம் தான் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டக்காரர்கள் மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நியாயமான கோரிக்கையா தான் எனக்கு படுது. இது வந்து உண்மையில பார்த்தோம்னா இந்தியா முழுக்க இந்த கோரிக்கைகள்லாம் வந்து செல்லுபடி ஆகக்கூடிய தன்மை தான் இருக்கு. சரி, இதுக்கு ஜார்க்கண்ட் அரசு வந்து என்ன சொல்லுது? ரொம்ப நியாயமான கோரிக்கையா தானே இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப எந்த ஒரு அரசுமே தங்களுடைய தவறுகளை ஒத்துக்க மாட்டாங்கல்ல சார். இப்ப மத்தியில் ஆடக்கூடிய பாஜக அரசும் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம், நீங்க போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அந்த மாணவர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது. சோ இதன் மூலமா அவங்க அரசியலுக்காக பண்ணாங்களா இல்ல மாணவர்கள் நல்ல நோக்கத்தோட பண்ணாங்களா அப்படிங்கறதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனா அந்த போராட்டக்காரர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மோடி அரசு மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதா அரசு நினைத்தது. இது நீங்க நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ வேற. அரசாங்கம் என்ன நினைத்தது? இவங்க போராடுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு கைக்கூலிகள், பாஜக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக தான் இவங்க போராட்டத்தை நடத்துறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய ஆட்சியுமே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் இப்ப ஆட்சியில் இருக்காங்க. ஜேஎம்எம் கட்சி ஆட்சியில் இருக்கு. சோ அங்க சிஎம் இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேமந்த் சோரனுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம், ஜேஎம்எம் அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம், ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சோ இது போன்ற போராட்டங்கள் நம்ம வந்து நீட்டுக்கு எதிராக நடந்த மத்திய அரசுக்கு எதிராக நடந்த போராட்டத்தையும் சரி இதையும் சரி சேர்த்துதான் சொல்றோம். மாணவர்கள் எழுச்சியோட போராடுறாங்க அப்படிங்கிறது இந்த அரசுகள் உணர்ந்துக்கவே மாட்டேங்குது. அவங்களுடைய கோரிக்கையும் அவங்க வைக்கக்கூடிய முழக்கங்களும் நியாயமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு அரசாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செவிசாய்க்க வேண்டும், அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு சார். சரி, இது ஜார்க்கண்ட் மாநிலத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து மற்ற மாநிலங்களுக்கு இது பரவக்கூட வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், இது ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் தேர்வு முடிவுகள் வெளியேறும் போதுதான் இது வந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீட் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க நடக்குது. அதனால அந்த போராட்டங்கள் வந்து நாடு முழுக்க பரவுனதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல எப்ப தேர்வுகள் இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் முடிவுகள் தமிழ்நாட்டுல வரும் பொழுது அவங்க இந்த போராட்டத்துல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முறையாக இது நடக்கவில்லை, முறைகேடுகள் நடந்திருக்கும் பட்சத்துல சொல்றேன். ஏன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய அரசு புதிய அரசு, இவர்கள் வந்து ஒருவேளை வந்து நியாயமா கூட நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இவங்க நியாயமா நடத்தினாங்க அப்படின்னா போராட்டங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருவேளை இங்கேயுமே முறைகேடுகள் நடந்துச்சு அப்படின்னா இனிவரும் காலகட்டங்கள்ல மாணவர்கள் தேர்வு எழுதக்கூடியவர்கள் வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இது வந்து நமக்கு வெளிக்காட்டுது சார். எனக்கு தெரிஞ்சு நீங்க சரியான பாயிண்ட் எடுத்து சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தாவேக்கால இருக்கிறவரே எனக்கு வந்து சில சமயம் பேட்டி கொடுத்திருக்காரு. அவரே வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு இருக்கறதா தான் சொல்லியிருக்காரு. அதனால நம்ம தாவேக்கா அரசு இதுக்கு என்ன எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஆனா இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிரச்சனை வந்து இப்போ ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு பல மாநிலங்கள்ல இதை வந்து ஒரு கரெக்ஷனுக்கு தான், இது ஒரு நல்ல விதமாவும் நம்ம பார்க்கணும். ஏன்னா மாணவர்கள் நிஜமாவே ஒரு நியாயத்துக்காக போராடினா அவங்களுடைய நியாயத்தை நிறைவேற்றணும். ஏன்னா பல பேர் வேலை வாய்ப்புக்காகவோ இன்னும் தங்களுடைய படிப்புக்காகவோ ரொம்ப காத்துட்டு இருக்கிற நிலைமையில இப்ப நாடு வந்து ரொம்ப இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, அதுல ஒரு முறைகேடு நடக்கிறதுனா மக்களுக்கு நம்பிக்கையே போயிடும். சரி, இப்ப இந்த போராட்டத்துல இருந்து நீங்க இந்த அரசுகள்லாம் என்ன பாடம் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், இது முக்கியமான விஷயங்கள்ல மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த இடங்கள்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன முறைகேடுகள் கூட நடப்பதை வந்து அவங்க வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. சோ நம்மளுடைய மத்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது நீட் எக்ஸாம், அதாவது முதல்ல இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு வந்துச்சு. அந்த கசிவு நடந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாதுகாப்பு அம்சங்கள் பண்ணியிருந்தாங்க. அதை முன்னாடியே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கெட்ட பேர் வந்திருக்காது. சோ இது மாதிரி தேர்வு ஒரு மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னுமே வந்து அவங்க கவனத்தோட செயல்பட்டாலே போதும், முறைகேடுகள் நடக்காம தடுத்தாலே போதும், எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது ரொம்ப முக்கியம். மாணவர்களே, தென்னவன் மீடியா உங்களோட நிக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குங்க.
இதே மாதிரி நம்ம வந்து கல்வி ஆசிரியர்கள் பிரச்சனை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அது கூட நீங்க பாருங்க. உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க. உங்களுக்கு எந்த விதத்திலயும் நாங்க ஆதரவு தர தயாரா இருக்கோம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம் நடராஜன். நன்றி. நன்றி சார். நன்றி.